ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ், முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள். ஒரு தாவரம், நான் ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு தாவரம் விதையிலிருந்து முளைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எது எதெல்லாம் தேவைன்னு பார்த்தா அது பிரைமரி மெட்டபாலைட்ஸா இருக்கும். ஒரு தாவரம் வளரும் பொழுது அதில் சுரக்கக்கூடிய ஃபைட்டோ ஹார்மோன்ஸாக இருக்கலாம், அல்லது மற்ற வேற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்லுவோம், இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள். ஒரு தாவரத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் அது என்ன ஆகலாம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆட் ஆகலாம். சரியா? அது என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். The most exciting aspect of chemistry deals with isolating thousands of compounds, small and big, from living organism. அதாவது கெமிஸ்ட்ரியில ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல இருந்து என்ன பண்றாங்க, thousands of compounds, ஆயிரக்கணக்கான கெமிக்கல் காம்பவுண்ட், அது சின்னதா இருக்கலாம் அல்லது பெருசா இருக்கலாம், அதை ஐசோலேட் பண்றது தான். determining the structure and if possible synthesizing them. அப்படின்னா என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு ஆர்கனிசத்துல, ஒரு லிவிங் ஆர்கனிசம் இருந்து ஒரு கெமிக்கலை என்ன பண்றாங்க, ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்டுபிடிச்சி அதுக்கான என்ன பண்றாங்க, ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் யாரோட வேலை? கெமிஸ்ட்ரியோடைய வேலை, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரோடைய வேலை அல்லது கெமிஸ்ட்ரி சயின்டிஸ்டோடைய வேலை. அண்ட் இப் பாசிபிள் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அவங்களால முடியும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கான கெமிக்கல் காம்பவுண்டை அவங்க என்ன பண்ணுவாங்க, செயற்கையாகவே அவங்களே உருவாக்கிக்குவாங்க. அப்படிதான். இப்போ ஒரு டேப்லெட் கிடைக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபைட்டோ காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா பிளான்ட்ல இருந்தே எல்லாத்தையும் எடுத்து டேப்லெட் செய்யறாங்க. அப்படி கிடையாது. அதோடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டு லேப்ல என்ன பண்ணுவாங்க, செயற்கையாகவே உருவாக்கிட்டு அது டேப்லெட் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். அதான் சரிங்களா. இது வந்து கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இஃப் ஒன் வேர் டு மேக் எ லிஸ்ட் ஆஃப் பயோமாலிகுல்ஸ், பயோமாலிகுல்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஆர்கனிசத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், பயோமாலிகுல் சொல்றோம். such a list would have thousands of organic compounds including amino acid, sugar. அப்போ ஒருத்தர் ஒரு ஆர்கனிசத்துல இருந்து பயோமாலிகுல்ஸை வந்து என்ன பண்றாரு, ஸ்டடி பண்றாரு அப்படின்னா ஆயிரக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் இருக்கும், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதுல எது எதெல்லாம் அடங்கும், முக்கியமானது அமினோ ஆசிடும் சுகர்ஸ். இது எல்லாமே ஒரு லிவிங் ஆர்கனிசத்துல, உயிருள்ள உயிரினத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட், ஃபார் ரீசன்ஸ் that are given in section 9.10. இங்க பாருங்க, இதான் செக்ஷனா, கீழே வரும், அது விட்டு வரும்போது பார்க்கலாம். we can call these biomolecules. அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு லிவிங் பிளான்ட்ல லிவிங் அனிமல்ல என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கோ அதுக்கு பேர் பயோமாலிகுல்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, we can call these biomolecules as metabolites. நம்ம அந்த பயோமாலிகுல்ஸ் என்னன்னு சொல்றோம்னா மெட்டபாலைட்ஸ் சொல்றோம். மெட்டபாலைட்ஸ்னா வளர்சிதை மாற்ற பொருட்கள் அப்படின்னு. அப்ப நமக்கு அப்ப மெட்டபாலைட்ஸ்னா நமக்கு மெட்டபாலிசம்னா என்னன்னு தெரியணும்ல. மெட்டபாலைட்ஸ்னா வளர்சிதை மாற்ற பொருட்கள். அப்ப வளர்சிதை மாற்றம்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல. அப்ப நம்மளுடைய உடம்புல மெட்டபாலிசம் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? பிளான்ட்ல மெட்டபாலிசம் நடக்குதா நடக்கலையா? நடக்குதா இல்லையா? அதுதான். அப்ப அதுக்கு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் தேவையோ அதுக்கு பேர் மெட்டபாலைட்ஸ். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட்ல உங்களுக்கு என்ன நடக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஒளிச்சேர்க்கை நடக்குது தாவரங்கள்ல, ரைட்டா? கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா மாற்றப்படுகிறது, கரெக்டா? அப்ப உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இல்லைன்னா கார்போஹைட்ரேட் கிடைக்குமா? புரியுதா? அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லலாம், மெட்டபாலைட்ஸ் சொல்லலாம். அந்த நிகழ்வுக்கு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சின்ன சின்ன மாலிகுல், கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு கார்பன் கொண்டது வச்சுக்கோ. அப்ப அந்த சின்ன மாலிகுல் ஒரு கார்போஹைட்ரேட்டா மாறுது, ஒரு பெரிய மாலிகுலா மாறுதுன்னா அது எந்த மாதிரியான மெட்டபாலிசம், எந்த மாதிரியான வளர்ச்சிதை மாற்றம்? இதான் தமிழ்ல கேட்கிறேன். கார்பன் டை ஆக்சைடு ஒரு சின்ன மாலிகுல் ஒரு பெரிய மாலிகுலா மாறுது, அதுக்கு பேரு அனபாலிசம், அதாவது வளர் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். சரியா சார்? கார்போஹைட்ரேட் கிடைச்சது எப்ப கிடைச்சது? போட்டோசிந்தசிஸ்ல கிடைச்சது. பிளான்ட்ல கார்போஹைட்ரேட் எப்படி கிடைக்குதுன்னா போட்டோசிந்தசிஸ் மூலமா கிடைக்குது. சார், அந்த கார்போஹைட்ரேட், சே ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், அந்த கார்போஹைட்ரேட் பிரேக் டவுன் ஆகிட்டு அதுல இருந்து என்ன உருவாகும்,
கார்போஹைட்ரேட்ல இருந்து என்ன கிடைக்கும்? ஏடிபி ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். எல்லாமே நடக்குது இல்லை? அப்ப பெரிய மாலிகூல் சின்ன மாலிகூலா உடையுது இல்லையா? அதுக்கு பேர் என்ன? கேட்டபாலிசம், சிதை மாற்றம்னு சொல்லுவோம். ஸோ வளர் மாற்றம் சிதை மாற்றம் ரெண்டும் சேர்ந்தாதான் வளர்ச்சிதை மாற்றம். இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லிவிங் ஆர்கனிசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா thousands ஆஃப் மெட்டபாலைட்ஸ் இருக்கு, thousands ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அது எதுக்கான அடிப்படை? மெட்டபாலிசம் நடக்கணும்னா மெட்டபாலைட்ஸ் இருக்கணும். புரியுதா? ரைட். In animal tissues, one notices the presence of all such categories of compound shown in figure 9.1. ஒரு அனிமல் டிஷ்யூ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கு? இப்ப 9.1 எங்க இருக்குது ஃபிகர்? இது இங்க இருக்கு இல்லையா? இது எல்லாமே எங்க இருக்கும்? ஒரு அனிமல் டிஷ்யூல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. These are primary metabolites. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நம்ம பார்த்தல மேல கருத்துல எல்லாமே என்ன சொல்றாங்க? பிரைமரி மெட்டபாலைட்ஸ், முதன்மை வளர்சிதை மாற்ற பொருட்கள். However, when one analyze plant, fungal and microbial cells, one would see thousands of compounds other than these primary metabolites. அப்ப ஒரு அனிமல்ல மேல பார்த்த நைட்ரஜன் பேசஸ் இது எல்லாத்தையும் எதுல வந்ததுன்னா பிரைமரி மெட்டபாலைட்ஸ்ல வந்துச்சு. ஏன்னா அது அவசியம். அது எதுவே நீங்க ஒரு பிளான்ட் அல்லது ஒரு ஃபங்கையோ அல்லது ஒரு மைக்ரோ ஆர்கனிசத்தையோ எடுத்துக்கிட்டா, இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இதை தவிர மேபி இப்போ நியூக்ளியோடைடு இதெல்லாம் பார்த்தோம்ல, இதை தவிர thousands ஆஃப் அடிஷனல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான வேறு சில காம்பவுண்ட் இருக்கு. அதை நீங்க என்னன்னு சொல்றீங்க? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்றோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் however, when one analyze plant, fungal and microbial cells, one would see thousands of compounds other than the primary metabolites. Primary metabolites தவிர மேலும் சில ஆயிரக்கணக்கான காம்பவுண்ட்ஸ் நீங்க எங்க பார்க்கலாம்? ஃபங்கைலயோ மைக்ரோபியல் செல்லையோ பிளான்ட்லயோ பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லலாம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ், இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் யாரு? ஆல்கலாய்ட், ஃப்ளேவனாய்ட், ரப்பர். ரப்பர்னா என்ன? பிளான்ட்ல இருந்து தான் ரப்பர் எடுக்கிறாங்க. எசென்சியல் ஆயில்ஸ், ஆன்டிபயாட்டிக்ஸ், கலர்டு பிக்மெண்ட்ஸ், சென்ட், கம், ஸ்பைசஸ், இது எல்லாமே எதுல தான் வரும்? செகண்டரி மெட்டபாலைட். நீ யோசித்து பாரு, ஒரு பிளான்ட்டுக்கு சென்ட் இருந்தா தான் அந்த பிளான்ட் வளருமா? அப்படி கிடையாது. ஒரு பிளான்ட்டுக்கு கம் உற்பத்தி ஆனாதான் அது வளருமா? அப்படி கிடையாது. சரியா? இதெல்லாம் எப்போ வரும்னா அந்த பிளான்ட் வளர்ந்த பிறகுதான் வரும். சின்ன குட்டி பிளான்ட்ல போயிட்டு பால் வரும், லேட்டக்ஸ் வரும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. அப்ப ஒரு பிளான்ட் வளர்ந்த பிறகு அது கூட அடிஷனல் ஆகிறதுலாம் நீங்க என்னன்னு சொல்லலாம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிளான்ட் வளரும். ஆனா பிரைமரி மெட்டபாலைட்ஸ் இல்லைன்னா பிளான்ட் வளராது. இதை மட்டும் ஞாபகம் வச்சு. புரியுதா? அப்ப செகண்டரி மெட்டபாலைட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. தீஸ் ஆர் கால்டு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். அதுக்கான இது இங்க கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, டேபிள் பாருங்க. எது எதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ்? இது நீட்ல கொஸ்டின்ஸா வந்திருக்குது. மேட்ச் தி ஃபாலோயிங்ல கொடுப்பாங்க, பாத்துக்கோ. பிக்மெண்ட்ஸ், தாவரங்கள்ல இருக்கக்கூடிய நிறமிகள் ஒரு இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்கள், செகண்டரி மெட்டபாலைட்ஸ். எது எதெல்லாம் வரும்? கரோட்டினாய்ட், ஆந்தோசைனின், எக்ஸெட்ரா. கரோட்டினாய்ட்னாவே உங்களுக்கு கரோட்டின் பிளஸ் சாந்தோஃபில் வந்துடும், பிளஸ் ஆந்தோசைனின். ஆந்தோசைனின்ன்றது ஒன்றும் இல்லை, பொதுவா ஃப்ளவரோடைய கலர் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஆந்தோசைனின் பிக்மெண்ட் தான். சரிங்களா? அப்ப இந்த நிறமிகள்லாம் எதுல வருது? செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே. அடுத்தது அல்கலாய்ட்ஸ். அல்கலாய்ட்ஸ்னா இப்ப மார்பின். மார்பின் என்ன பிளான்ட்? மார்பின். மார்பின் மயக்க மருந்து யூஸ் பண்றோம். எந்த பிளான்ட்ல இருந்து எடுக்கிறீங்க? அது பேர் என்ன? பப்பாவா சோம்னிஃபம். அது கஞ்சா செடி கிடையாதுடா டே, அது இல்லை. பப்பாவர் சோம்னிஃபம், அதுல இருந்து எடுக்கக்கூடியது மார்பைன். அண்ட் கோடைன், இதுவும் ஒரு ஆல்கலாய்டுக்கான எக்ஸாம்பிள். மார்பைன், கோடைன் அப்படின்றது பிளான்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். சரிங்களா? அது அது பேர் நம்ம என்ன சொல்றோம்? ஆல்கலாய்டு. இது ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது டெர்பினாய்டு டைப் ஆஃப் காம்பவுண்டும் நாம பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மோனோடெர்பின், டைடெர்பின். இப்படி கொடுத்தா ஈஸியா தெரிஞ்சிடலாம். டெர்பினாய்டு, டெர்பின் முடியுது, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. எசென்சியல் ஆயில்ஸ் ஆல்சோ பிளான்ட்ல உற்பத்தி ஆகுது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெமன் கிராஸ் ஆயில். இப்போ நம்ம மோஸ்ட்லி பர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல எந்த ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க? லெமன் கிராஸ் ஆயில். லெமன் கிராஸ்ன்றது ஒரு பிளான்ட், புல்லு மாதிரியான எலுமிச்சை புல் தாவரம்னு சொல்லுவாங்க. அதோடைய லீஃப்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் தான் லெமன் கிராஸ் ஆயில்.
புரியுதா? அது வந்து எதுல வருது? எசென்சியல் ஆயிலுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு சில டாக்ஸின்ஸ் பிளான்ட்ஸ் வந்து ஒரு சில டாக்ஸினை உற்பத்தி செய்யுது. அந்த டாக்ஸின் எதுல வருது? செகண்டரி மெட்டபாலைட்ஸ். எக்ஸாம்பிள் அப்ரின், ரிசின். அப்ரின் ரிசின்ன்றது டாக்ஸின், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் லெக்டின்கள் ஆல்சோ ஒன் ஆஃப் த செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்கனவாலின் ஏ. இது லெக்டின். மேட்ச் த ஃபாலோயிங்க்கு நீங்க பாத்துக்கோ, முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகள். சே ஃபார் எக்ஸாம்பிள் வின்பிளாஸ்டின். எந்த பிளான்ட்? வின்பிளாஸ்டின். நித்திய கல்யாணி இங்க இருக்குது இல்ல? நித்திய கல்யாணினா என்ன? கல்யாணினா தெரியும், நித்யானா யாரும் தெரியாது இல்லையா? நித்திய கல்யாணி அந்த இடத்துல உட்காந்துங்கிறீங்கல்ல, அங்க இருக்கு பாருமா, பிங்க் கலர் ஒயிட் கலர் பூ. சரி, அப்புறமா பிரேக்ல நான் எடுத்து காமிக்கிறேன். அந்த பிளான்ட்ல இருந்து பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் வின்கிரிஸ்டின் அண்ட் வின்பிளாஸ்டின் ரெண்டு இருக்குது. சரியா? வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின். சோ அதுதான் இங்க எக்ஸாம்பிள். கர்குமின்னா மஞ்சள். கர்குமா லாங்கா அப்படின்றது என்ன சொன்னா சேர்ந்துரு? கர்குமா லாங்கா அதோட பைனாமியல் நேம். அதுல இருந்து எடுக்கக்கூடிய மருந்து கர்குமின். இது ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் பாலிமரிக் சப்ஸ்டன்சஸும் பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோம் ஆசிய செகண்டரி மெட்டபாலைட்ஸா. அதுக்கு எக்ஸாம்பிள் ரப்பர். சரியா? எந்தெந்த பிளான்ட்ல இருந்து ரப்பர் வரும்? எல்லா லேட்டெக்ஸுமே ரப்பரா வருமா? கிடையாது. சரியா? இந்த ஆலமரம் படிக்கிறோம் இல்லைங்களா, ஆலமரத்தோட ஒரு ஃபேமிலியில வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் ரப்பர் yielding பிளான்ட். சரியா? அந்த லேட்டெக்ஸ் எடுத்து தான் பண்ணுவாங்க. கம்மு ஒரு சில இதுல அப்படியே சும்மா மரத்துக்கு மேல அப்படி சும்மா வெட்டி விட்டீங்கன்னா கூட என்ன ஆகும்? கம்மு வரும். முருங்கை மரத்துல பாரு, பிசினிங்க அப்படியே வரும். அப்புறம் செல்லுலோஸ் நமக்கு தெரியும். செல்லுலோஸ் இஸ் எ பாலிமர் ஆஃப். திடீர்னு கேட்டா நான் எப்படி சொல்றது? செல்லுலோஸ் இஸ் எ பாலிமர் ஆஃப். இங்க பாலிமரிக் சப்ஸ்டன்ஸ் தான் செல்லுலோஸ் கொடுத்துக்கிறான். செல்லுலோஸ் எதனுடைய பாலிமர்? அதுதான்மா பாலிசாக்கரைடு எல்லாம் ஓகேமா. எதனால ஆனது செல்லுலோஸ்? நிறைய மோனோமெரிக் யூனிட் இருக்கு, அதெல்லாம் சேர்ந்தாதான் உங்களுக்கு பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகும். நான் தான் நடத்தல சொல்லலையா? பீட்டா டி குளுக்கோஸ். பீட்டா டி குளுக்கோஸ் இப்படி பாக்குறீங்களா? சரி சொல்லலையா? சரி ஓகே, எழுதிக்கோ. செல்லுலோஸ்ன்றது பீட்டா டி குளுக்கோஸ் உடைய பாலிமர். இது ஒருவேளை எந்த லெசன்ல வரும்? இங்கதான் பின்னாடி வரும், பயோமாலிகுல்ஸ்ல பின்னாடி வரும். பீட்டா டி குளுக்கோஸ் தான் இது வந்து ஓமோ பாலிமர்னு சொல்லுவாங்க. வெறும் பீட்டா டி குளுக்கோஸ் மட்டும்தான் ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப செல்லுலோஸ், ரப்பரு, கம்மு இதெல்லாம் பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ். இதெல்லாம் என்னது? செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிளான்ட்ல உற்பத்தி ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல வரும். ஓகே, புரிஞ்சுச்சா? ரைட். While primary metabolites have identified functions and play known roles in normal physiological process, we do not at the moment understand the role of functions of all the secondary metabolites in host organisms. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரைமரி மெட்டபாலைட்ஸ்ன்றது ஒரு பிளான்ட்ல பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்குது. பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்னா என்ன? உடற் செயல்முறை தமிழ்ல. சுவாசம் நடக்குது, ஒளிச்சேர்க்கை நடக்குது, இதெல்லாம் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்கணும், அதுக்கு முக்கியமான காரணம் யாரு? பிரைமரி மெட்டபாலைட்ஸ். சரி, அதுதான் யாரு? பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதோடைய வேலை என்னன்னு நமக்கு தெரியும், ஆனா செகண்டரி மெட்டபாலைட்ஸோட ரோல் என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, அதான் இங்க திருப்பி மறுபடியும் பாரு. பிரைமரி மெட்டபாலைட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிளே நோன் ரோல்ஸ் இன் நார்மல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். நார்மல் பிசியாலஜிக்கல் ஒரு ஒளிச்சேர்க்கை நடக்கணும், சுவாசம் நடக்கணும்னா அதுக்கு முக்கியமானது யாரு? பிரைமரி மெட்டபாலைட்ஸ். அதுதான் அதை நடத்துது. We do not at the moment understand the role or functions of all the secondary metabolites in host organism. ஒரு host organism, say for example அது பிளான்ட்டா இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், அதுல இருக்கக்கூடிய thousands of secondary metabolites இருக்கும். ஒவ்வொன்றுத்தோடைய வேலை என்னன்னு நம்மால ஃபுல்லா சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்ல முடியுமே தவிர எல்லாத்தையும் சொல்றது கடினம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நெக்ஸ்ட், however many of them are useful to human welfare. இப்ப நம்ம பார்த்தல நிறைய இருக்குது,
அதோட யூசஸ் தெரியாது. ஆனா ஒரு சிலத்தோடைய பயன்கள் என்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் நமக்கு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர் நம்ம யூஸ் பண்றோம், ட்ரக்ஸ் மருந்துகள் யூஸ் பண்றோம், ஸ்பைசஸ், சென்ட் அண்ட் பிக்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்னது செகண்டரி மெட்டபாலைட்ஸ். சரிங்களா? சம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஒரு சில இரண்டாம் நிலை வளர்ச்சி மாற்ற பொருட்கள் வந்து ஈகாலஜிக்கல் லெவல்ல இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த லேட்டர் சாப்டர்ஸ் அண்ட் ஹியர் யூ வில் லேர்ன் மோர் அபவுட் திஸ். இதை பத்தி செகண்டரி மெட்டபாலைட்ஸ் பத்தி லேட்டர் சாப்டர்ஸ்லயோ அல்லது வரக்கூடிய காலங்கள்லயோ நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுச்சா? இதான் என்னது பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். கொஞ்சம் பாரு.